ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ஒரு ஸ்மால் பிஸ்னஸ் ஓனராகவோ அல்லது ஸ்மால் பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு இருக்கீங்கன்னா இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த உலகத்தில் 80% ஆஃப் த ஸ்மால் பிஸ்னஸ் ஃபெயில் தான் ஆகுது. இன்னும் மீதி இருக்க ஸ்மால் பிஸ்னஸ் 5 வருஷத்துக்கு மேலே அவங்களோட பிஸ்னஸை ரன் பண்ண ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இதுக்கு காரணம் அவங்க கரெக்டாக ஒர்க் பண்ணலை அப்படின்னு கேட்டால் அப்படி இல்லை, அவங்களோட ஒர்க்கை தப்பாக பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுக்காக தான் நாம் இந்த வீடியோவில் ஸ்மால் பிஸ்னஸ் எப்படி ஃபெயில் ஆகுது, அது எப்படி க்ரோ பண்ணலாம் அப்படிங்கிற விஷயங்களை இந்த வீடியோவில் கிளியர் கட்டாக பார்க்க போகிறோம். ஸோ லெட்ஸ் டைவ் இன்டு த வீடியோ. சாரா அப்படிங்கிறவங்க கேக் பண்ணுற ஷாப் ஒன்று வச்சுருக்காங்க. அவங்களுக்கு கேக் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும் அண்ட் அவங்க அந்த விஷயத்தில் ரொம்ப எக்ஸ்பர்ட்டும் கூட. இவங்க ஷாப் ஓப்பன் பண்ண ஸ்டார்டிங்கில் அவங்க ஷாப்புக்கு எந்த கஸ்டமர்ஸ் வரலை. அப்போ தான் அவங்க ஒரு பிஸ்னஸ்க்கு மார்க்கெட்டிங் ரொம்ப முக்கியம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறாங்க. ஸோ இவங்க சோஷியல் மீடியாஸ், பேனர்ஸ் இந்த மாதிரி பிளேசஸில் அவங்களோட ஷாப்பை அட்வர்டைஸ் பண்ணுறாங்க. ஸோ அவங்களோட ஷாப்புக்கும் கஸ்டமர்ஸ் வர ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இப்போது ஷாப்புக்கு நிறைய கஸ்டமர்ஸ் வர்றதுனால கஸ்டமர்ஸை பார்க்குறது, மார்க்கெட்டிங், பில்லிங் இந்த விஷயங்களை சாரா ஒருத்தரால் சமாளிக்க முடியலை. ஸோ அவங்க ஒரு லேடியை ஹையர் பண்ணுறாங்க. இப்போது எல்லாம் கிளியர் ஆகும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் அவங்க ஹையர் பண்ண அந்த லேடிக்கு சரியாக கேக் பண்ண தெரியலை. ஸோ சாராவோட கஸ்டமர் சாரா கிட்ட கேக் ஒன்றும் சரியாக இல்லை அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. அதனால் சாரா அந்த லேடிக்கு கேக் பண்ண சொல்லி கொடுக்குறாங்க. ஆனால் அந்த லேடிக்கு எவ்வளோ தான் சொல்லி கொடுத்தாலும் கேக்கு சரியாக வரவே இல்லை. ஸோ சாரா அவங்கள வேலையை விட்டு தூக்கிட்டாங்க. சாரா இன்னொரு லேடியை ஹையர் பண்ணுறாங்க. அந்த லேடி நல்லா கேக் பண்ணுறாங்க. அவங்களே அக்கௌண்ட் விஷயங்களையும் பார்த்துக்கிறாங்க. சாராவுக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருந்துச்சு. இந்த மாதிரியே நிறைய டேஸ் போகுது. ஒரு நாள் அந்த லேடி சாராவுக்கு கால் பண்ணி, என்னால் இந்த வேலைக்கு வர முடியாது, சேலரி பத்தலை அப்படின்னு சொல்கிறாங்க. சாராவுக்கு வேற ஒருத்தரை ஹையர் பண்ண முடியலை. ஏன்னா எல்லாருமே எவ்வளோ சொல்லி கொடுத்தாலும் அவங்களுக்கு கேக் பண்ணுறது சரியாக வரலை. ஸோ சாராவுக்கு பிஸ்னஸை ரன் பண்ணவும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவங்களால ஃப்ரீடமாக இருக்கவே முடியலை. ஸோ அவங்களுக்கு பிடிச்ச பிஸ்னஸையே அவங்க வெறுக்கிறாங்க. இந்த விஷயத்தை எல்லாமே சாரா ஆத்தர்கிட்ட அழுதுகிட்டு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ தான் ஆதர் ஏன் இந்த மாதிரி ஆகுது, இதிலிருந்து எப்படி வெளியே வரலாம் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. ஒரு பிஸ்னஸை புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறவங்க அவங்களுக்கு டெக்னிக்கல் ஸ்கில் இருந்தால் ஈஸியாக அவங்களோட பிஸ்னஸை க்ரோ பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. இதைத்தான் ஆத்தர் மித் அப்படின்னு சொல்கிறாரு. மித்னா ஆண்டர்பிரனர் மித். ஒரு சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸை ரன் பண்ண 3 குவாலிட்டிஸ் தேவை. அது என்னென்னா ஆண்டர்பிரனர், மேனேஜர், டெக்னீஷியன். ஆண்டர்பிரனர்னா அவங்க தான் பிஸ்னஸோட கோலை செட் பண்ணுவாங்க. இவங்க தான் பிஸ்னஸோட ஃப்யூச்சரில் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. மேனேஜர்னா அவங்களோட பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸை வச்சு ஒரு பிஸ்னஸ் எப்படி மேனேஜ் பண்ணணும் அப்படின்னு பண்ணுறவங்க. டெக்னீஷியன்னா அவங்க தான் பிஸ்னஸோட மெயின் பர்சன். டெக்னீஷியன் தான் மெயின் ஒர்க் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், சாரா ஸ்டோரியில் கேக் பண்ணுறவங்க தான் அவங்களோட டெக்னீஷியன். நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் என்னென்னா 3 ஃபேஸ் ஆஃப் த பிஸ்னஸ். ஒரு பிஸ்னஸ் எப்படியும் இந்த 3 ஸ்டேஜஸ்குள்ளே தான் வரும். அது என்னென்னா இன்ஃபான்சி ஸ்டேஜ், அடாலசன்ட் ஸ்டேஜ், பேக் டு ஸ்டேஜ் 1. இன்ஃபான்சி ஸ்டேஜ்னால் ஒரு பிஸ்னஸ் புதுசாக ஸ்டார்ட் பண்ணும்போது ஓனரே தனியாக எல்லா வேலையும் பார்த்துப்பாங்க. அது எப்படின்னா சாரா ஸ்டார்டிங்கில் அவங்களே கேக் பண்ணுறாங்க, பில்லிங் அண்ட் அக்கௌண்டிங் இது எல்லாத்தையுமே அவங்களே பார்த்துக்கிட்டாங்க. அதுதான் இன்ஃபான்சி ஸ்டேஜ். அடாலசன்ட் ஸ்டேஜ்னால் பிஸ்னஸ் லைட்டாக க்ரோ ஆகி தனியாக ஓனரால் பிஸ்னஸை ரன் பண்ண முடியாது. ஸோ யாராச்சும் ஒருத்தங்களை ஹையர் பண்ணுவாங்க. தேர்ட் ஸ்டேஜில் கஸ்டமர்ஸ் நிறைய வரதுனால அவங்களோட பிஸ்னஸை கரெக்டாக ஹேண்டில் பண்ண முடியாமல் மறுபடியும் ஸ்டேஜ் 1 அதாவது இன்ஃபான்சி ஸ்டேஜுக்கே போகிறாங்க. எப்படி இந்த 3 ஸ்டேஜஸ்லேயுமே உங்களோட பிஸ்னஸை எப்படி கரெக்டாக கொண்டு போகலாம் அப்படின்னு ஆத்தர் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. நீங்கள் உங்களோட பிஸ்னஸை கரெக்டாக ரன் பண்ண இந்த 3 விஷயங்கள் தெரிஞ்சுருக்கணும். நம்பர் 1 ஃப்ரான்ச்சைசிங், நம்பர் 2 சிஸ்டம் டிபெண்டன்ட், நம்பர் 3 ஒர்க் ஆன் யுவர் பிஸ்னஸ். ஃப்ரான்ச்சைசிங்னா உங்களோட பிஸ்னஸை எப்படி ஸ்கேலபிள் ஆக்கலாம் அப்படின்னு ஒரு ஆண்டர்பிரனர் மைண்ட் செட்டில் திங்க் பண்ணுறது. சிஸ்டம் டிபெண்டன்ட்னா உங்களோட பிஸ்னஸில் யார் ஒருத்தங்களை வேலைக்கு வச்சாலும் அவங்க ஈஸியாக உங்களோட பிஸ்னஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஒரு நாள் அல்லது 2 நாட்களுக்குள்ளேயே உங்களோட பிஸ்னஸை கற்றுக்கணும். அப்போ தான் நீங்கள் யார் ஒருத்தரை வேலைக்கு வச்சாலும் அவங்களால அந்த ஒர்க்கை பண்ண முடியும். அது இல்லாமல் நீங்கள் பீப்புள் டிபெண்ட்டாக இருந்தால் ஸ்கில்லான ஒர்க்கர்ஸை உங்களுக்கு தேவைப்படுவாங்க. ஸோ அவங்களுக்கு நீங்கள் நிறைய பே பண்ண வேண்டி வரும். அவங்க வேலையை விட்டு போனால் அந்த பிளேஸில் இன்னொருத்தரை வேலைக்கு வைக்க நீங்கள் ரொம்பவே கஷ்டப்பட வேண்டி வரும். இதுதான் சாராவுக்கு நடந்துச்சு. நீங்கள் மெக்டானல்ட்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க தான் உலகத்திலே நல்ல பர்கர் பண்ணுறவங்களா அப்படி கேட்டால் அப்படி இல்லை. அவங்க கரெக்டாக ஒரு பிஸ்னஸ் சிஸ்டம் வச்சுருக்காங்க. நீங்கள் மெக்டானல்ட் ஷாப் எது எடுத்து பார்த்தாலும் அந்த ஷாப் அண்ட் அதில் ஒர்க் பண்ணுறவங்க எல்லாருமே சேமாக தான் இருப்பாங்க. எல்லா ஷாப்புக்கும் ஒரே பிஸ்னஸ் சிஸ்டம் தான். இந்த மாதிரி நீங்களும் உங்களோட பிஸ்னஸ்க்கு பிஸ்னஸ் மேனுவல் அந்த மாதிரி ஏதாவது சிஸ்டம் வச்சுருந்தீங்கன்னா அதை யூஸ் பண்ணி உங்களோட எம்ப்ளாயி ஈஸியாக உங்களோட பிஸ்னஸை கற்றுப்பாங்க. தேர்ட் 1 ஒர்க் ஆன் யுவர் பிஸ்னஸ். ஆத்தர் ஃப்ரீடம் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. உங்களோட பிஸ்னஸை ஏன் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா அது வழியாக மணி ஏர்ன் பண்ணி ஹாப்பியாக வாழலாம் அப்படின்னு தான்.
ஆனால் ஃபுல் டைமும் அந்த பிஸ்னஸ்லேயே ஒர்க் பண்ணிட்டு இருந்தால் அது உங்களோட பேர்டன் ஆகிரும். உங்கள் பிஸ்னஸ்க்குள்ளேயே எப்போ ஒர்க் பண்ணிட்டு இருந்தால் அது உங்களோட பிஸ்னஸ் இல்லை, ஜாப் தான் அப்படின்னு அதை சொல்கிறாரு. அதுதான் உலகத்திலேயே ஒஸ்ட்டு ஜாப் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ உங்கள் பிஸ்னஸுக்கு மேலே ஒர்க் பண்ணுங்கள், உங்கள் பிஸ்னஸ்க்கு உள்ளே ஒர்க் பண்ணாதீங்க. இப்போ உங்களோட பிஸ்னஸை எப்படி க்ரோ பண்ணலாம் அப்படின்னு பார்ப்போம். உங்களோட பிஸ்னஸை க்ரோ பண்ண 3 விஷயங்களை உங்களோட பிஸ்னஸ் வச்சுருக்கணும். அது என்னென்னா இனோவேஷன், குவான்டிஃபிகேஷன், ஆர்கெஸ்ட்ரேஷன். இனோவேஷன்னா நாம் நினைக்கிற மாதிரி க்ரியேட்டிவிட்டி இல்லை, ஒரு பிஸ்னஸ் டீலை க்ளோஸ் பண்ணுறது தான் ஆத்தர் இனோவேஷன் அப்படின்னு மென்ஷன் பண்ணுறாரு. அதுக்கு ஒரு டிப்பையும் தராரு. அது என்னென்னா, நீங்கள் உங்களோட கஸ்டமர்கிட்ட ஹாய் மே ஹெல்ப் யூ இப்படி கேட்டால் நிறைய பேர் நோ தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அதுவே நீங்கள் இப்படி கேட்டு பாருங்கள், ஹாய் ஹேவ் யூ பீன் இன் ஹியர் பிஃபோர், நீங்கள் இதுக்கு முன்னாடி இங்கே வந்திருக்கீங்களா அப்படி கேட்டால் ஒன்றில் ஆம் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு நாங்கள் பழைய கஸ்டமர்ஸுக்கு ஒரு நியூ ப்ரோக்ராம் வச்சுருக்கோம் அப்படின்னும், இல்லை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு நாங்கள் நியூ கஸ்டமர்ஸுக்கு நியூ ப்ரோக்ராம் வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் அந்த மாதிரி ப்ரோக்ராமும் உங்கள்கிட்ட வச்சுருக்க சொல்கிறாரு. அப்போது தான் உங்கள் கஸ்டமர்ஸ் உங்கள்கிட்ட திரும்ப திரும்ப வருவாங்க. நீங்கள் ஹாய் மே ஹெல்ப் யூ அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க இல்லைன்னு சொல்லுவாங்க. ஸோ உங்களோட டாக் அப்படியே க்ளோஸ் ஆயிரும். அதுவே நீங்கள் இதுக்கு முன்னாடி இங்கே வந்திருக்கீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க ஆமாம் இல்லைன்னு சொல்லுவாங்க. அதை பேஸ் பண்ணி உங்களோட கான்வர்சேஷனை நீங்கள் வளர்த்துக்க முடியும். இந்த மாதிரி தான் உங்களோட கஸ்டமர்ஸை எகெயின் அண்ட் எகெயின் உங்கள் பிஸ்னஸ்க்குள்ளாடி கொண்டு வரணும் அப்படின்னு ஆத்தர் சொல்கிறாரு. குவான்டிஃபிகேஷன்னா உங்கள் கஸ்டமர்ஸ் எவ்வளோ பேர் உங்கள்கிட்ட வராங்க, அதில் எவ்வளோ பேர் ப்ராடக்டை பை பண்ணுறாங்க, எவ்வளோ பேர் பை பண்ணலை, எவ்வளோ பேர் சாட்டிஸ்ஃபை ஆகி வெளியே போகிறாங்க, எவ்வளோ பேர் சாட்டிஸ்ஃபை ஆகலை, அவங்க எந்த பிளேஸு, என்ன ஒர்க் பண்ணுறாங்க, இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. இதை பேஸ் பண்ணி உங்கள் கஸ்டமர்ஸ் நெக்ஸ்ட் டைம் வரும்போது உங்களுக்கு பெட்டராக சர்வ் பண்ண முடியும். அதை தான் குவான்டிஃபிகேஷன் அப்படின்னு ஆத்தர் சொல்கிறாரு. ஆர்கெஸ்ட்ரேஷன்னா நீங்கள் இனோவேஷனில் எவ்வளோ பேர் எஸ் சொல்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சிருப்பீங்க. குவான்டிஃபிகேஷனில் அவங்களோட டேட்டாஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணியிருப்பீங்க. தேர்ட் ஸ்டேஜில் எதெல்லாம் உங்களுக்கு கஸ்டமர்ஸுக்கு சூட் ஆகுதோ அதை திரும்ப திரும்ப பண்ணுங்கள். எதெல்லாம் அவங்க கஸ்டமர் சூட் ஆகலையோ அதை எலிமினேட் பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் இப்படி இமேஜின் பண்ணிக்கோங்க, ஒருத்தர் நேவி ப்ளூ கோட் போட்டு நீட்டாக ட்ரெஸ் பண்ணி பிளாக் கலர் ஷூ, ரெட் கலர் டை போட்டிருக்காரு. இன்னொருத்தர் ஆரஞ்சு கலர் கோட்டு, க்ரீன் கலர் டை, ஒரு கேஷுவல் ஷூ போட்டிருக்காங்க. உங்களுக்கு யாரை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக அந்த நேவி ப்ளூ கோட் போட்டிருக்கவங்கள தான் சொல்லுவீங்க. இந்த மாதிரி நீங்கள் போட்டிருக்க ட்ரெஸ்ஸு அதோட கலர் வச்சும் உங்களோட சேல் இன்க்ரீஸ் ஆகும் அல்லது டிக்ரீஸ் ஆகும். ஸோ உங்களுக்கு நேவி ப்ளூ கலரில் ட்ரெஸ் பண்ணால் சேல் ஆகுது அப்படின்னா அதை நீங்களும் ஃபாலோ பண்ணிவிட்டு உங்களோட எம்ப்ளாயீஸையும் அதையே ஃபாலோ பண்ணுவீங்க. ஆரஞ்சு கலர் ட்ரெஸ் பண்ணால் சேல் டவுன் ஆகுது அப்படின்னா அதை உடனே எலிமினேட் பண்ணிக்கோங்க. இதை தான் ஆர்கெஸ்ட்ரேஷன் அப்படின்னு ஆத்தர் சொல்கிறார். இன்னும் நீங்கள் நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா முத் ரீவிசிட்டட் இந்த புக்கை தான் படிக்கணும். இந்த ஒரு வீடியோவில் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. நீங்கள் இந்த புக்கை வாங்கணுன்னா அதோட லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் வாங்கிக்கோங்க. அண்ட் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.